எனக்கு தெரிஞ்சு இந்த போன ஒரு 2 வருஷத்துக்குள்ள சோலார் இண்டஸ்ட்ரி வந்து தலைகீழா மாறி போயிருச்சு. ஏன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 330 வாட்ஸு பாலிகிறிஸ்டலைன் பேனல் தான் அதிகமா இருந்தது. அப்புறம் மோனோகிறிஸ்டலைன் வந்துச்சு. மோனோகிறிஸ்டலைன் வந்தவுடனே ஹாஃப் கட் அப்படின்னு ஒரு பேனல் வந்துச்சு. ஹாஃப் கட் பேனலுடைய காலம் முடியறதுக்குள்ளயே பைஃபேஷியல்னு வந்துருச்சு. பைஃபேஷியல் வந்தவுடனே டாப்கான் பி டைப்னு ஒன்று வந்துச்சு. டாப்கான் என் டைப்னு ஒன்று வந்துருச்சு. இன்னும் அதில் வந்து அட்வான்ஸ்டு லெவலாக இப்போ 800 வாட்டு பேனல் வரைக்கும்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி போய்க்கிட்டு இருக்கும்போது ரொம்ப வேகமாகவே இந்த சோலார் பேனலில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இனிவரும் காலங்களில் பார்த்திங்கன்னா சூரிய சக்தி உற்பத்தி என்பது ரொம்ப ரொம்ப எளிதான ஒன்றாக இருக்கும். எல்லா வீடுகள்லையுமே சோலார் சிஸ்டம் இருக்கும். அதனால் உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு மின் சுமை ஒரு 700 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா 3 கிலோவாட்லேருந்து 5 கிலோவாட் போட்டுக்கோங்க. இனி வரும் காலங்களில் பெட்ரோல் விலை வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால எல்லாம் எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் கார், ரொம்ப மோஸ்ட் சொஃபஸ்டிகேட்டட் பைக்கெலாம் வந்துடுச்சு. இப்போ கொமாக்கியில் அன்றைக்கி பார்க்குறேன், ஒரே சார்ஜில் 322 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 5 யூனிட் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். ஒரு வாரம் 10 நாளைக்கு நம்ம திரும்ப சார்ஜே போட வேண்டியது. அதுக்குரிய மின்சாரத்தை நீங்கள் சோலார்லேருந்தே உற்பத்தி பண்ணிக்கலாம். அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் காசு கட்ட வேண்டியதில்லை. இந்த மாதிரி நவீனமான காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.